பரிசுத்தமாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு ரகசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாலும் அடிக்கடி நம்மளை கீழே விழ பண்ணுகிற சில சுபாவங்கள், சில போராட்டங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதை எப்படி ஜெயிக்க அப்படி நம்ம யோசித்து கொண்டு இருப்போம். வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை முதியோர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இதனுடைய மூல காரணம் என்ன நமக்கு தெரியாமல் இருப்போம். வேதத்தில் பவுல் கூட சொல்லுகிறார். ரோமர் 7:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறாரு, இந்த மாம்சத்தில் நன்மை இல்லை. இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுது நிறைய தீமைகள் எனக்குள்ளே இருக்குது. நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் அதை முடியலை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையவே செய்கிறேன். நிர்பந்தமான மனுஷன்னா இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்னு கேட்குறாரு. இந்த அருமையான 7வது அதிகாரத்தில் அதனுடைய கேள்வியை கொடுத்துட்டு அதனுடைய பதிலை 8வது அதிகாரத்தில் அருமையாக வைக்கிறாரு. மாம்சம் தனியாக, ஆவி தனியாக வெவ்வேறாக பிரித்து மாம்ச சிந்தை என்றும் ஆவியின் சிந்தனை என்றும் தெளிவாக விளக்குகிறார். இன்னைக்கு இந்த பாவத்தை செய்ய வைக்கக்கூடிய மாம்ச சிந்தனையை எப்படி ஜெயிப்பது, எப்படி இந்த ஆவியை இன்னும் பலப்படுத்துவது, இந்த ஆவிக்குள்ளாடி பரிசுத்தத்தை எப்படி கொண்டு போவது, அந்த பரிசுத்தம் நம்ம ஆவியிலிருந்து சிந்தனையை கடந்து நம்ம முழு சரீரத்துக்குள்ளேயும் ஒரு ரீஜெனரேஷன் எப்படி நடக்கிறது, எப்படி இது வேதம் சொல்லுகிறது என்று நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான பகுதி. உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊற்று, அந்த பரிசுத்தத்தை கொண்டு வருகிற அந்த இருதயமாகிய அந்த ரகசியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே மகா பெரிய கோட்டை என்றால் அது இருதயம்தான். இந்த இருதயத்துக்குள்ள கோடிக்கணக்கான தாஜ்மஹாலை வைக்க முடியும். இந்த இருதயத்துக்குள்ளாடி கோடிக்கணக்கான இருதயத்தையே வைக்க முடியும். ஏனென்றால் இந்த இருதயம் தேவனையே தாங்கக்கூடிய இருதயம். தேவன் வசிக்கிற இடமே உங்கள் இருதயம் தான். அதனால் இந்த இருதயம் மகா பெரிய கோட்டை. இந்த கோட்டைக்கு காவலர்கள் தேவை. அந்த காவலர்கள் யார்? அதுதான் வேத வசனம். அந்த வேத வசனங்கள் எப்படி இந்த இருதயத்துக்குள் கிரியை செய்கிறது? ஆதாமேவால் செய்த பாவத்தினால் இந்த இருதயம் எப்படி தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, கனெக்ஷன் இழந்திருக்கிறது. அதை எப்படி நம்ம ரீஜெனரேட் பண்ண என்ன செய்தால் அந்த ரீஜெனரேஷன் பக்காவாக மெயின்டைன் பண்ணப்படும். நம்ம ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுகிறோம், ஆனால் ஆதி அன்பை இழக்கிறோம். திரும்பி நம்ம எப்படி எழும்புகிறோம், ஏன் அந்த ஆதி அன்பை இழக்கிறோம், எதனால் நம்ம பலவீனப்படுகிறோம் என்று தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். வாங்க இணைந்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்க போகிறோம். சரி, பரிசுத்தமாக வாழ என்ன செய்ய? அதில் மெயினாக நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதற்கு அடிஸ்தானமாக ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 23 நீங்கள் பார்க்கும் பொழுது 19வது வசனம், நீதிமொழிகள் 23:19 சொல்லுகிறது, என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. அப்படி என்றால் நம்ம இருதயம் நல்வழியில் தானாக நடக்காது, நம்ம தான் அதை நடத்தணும். நம்ம எல்லாரும் நினைத்தோம் நம்ம இருதயம் நம்மளை நடத்தணும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் நம்ம இருதயம் நம்மளை நடத்தாது. நம்ம தான் நம்ம இருதயத்தை ஞானமடைய வைக்க வேண்டும். அந்த ஞானம் எங்கேருந்து வரும்னு உங்களுக்கு தெரியும். பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் அது பரத்திலிருந்து உண்டாகி தேவ மனிதர்களுக்கு மூலமாக எழுதப்பட்டு இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது. அது பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதப்பட்டது. The word of God is breathed, inspired by the Holy Spirit to the holy man to write it. அது இன்னைக்கு உங்கள் கையில் பயன்படுறதுக்காக பரிசுத்த மனிதர்களால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எழுதப்பட்டது தான் வேதாகமம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவினால் தரப்பட்டது. இது மனிதனுடைய கையால் எழுதப்பட்டிருந்தாலும் மையால் எழுதப்பட்டிருந்தாலும் இதனுடைய மூல சாராம்சம் பரிசுத்த ஆவியினுடையது. அதனால் நம்ம ஞானம் அடையணும்னா இந்த பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தினுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டாதான் இருதயத்தை நல்வழியில் நடத்த முடியும். அதே நீதிமொழிகள் 23:26 வசனம் சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, யாராக இருந்தாலும் சரி, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை தான். எல்லா இடத்துல நீங்கள் போனாலும் இருதயத்தை தாங்க, இருதயத்தை தாங்க. ஆண்டவர் கேட்குறாரு. எல்லா ஆராதனையிலும் ஊழியர்கள் சொல்கிறது, இருதயத்தை கொடுங்க, இருதயத்தை கொடுங்க. எப்படிங்க கொடுக்க முடியும்? இது என்ன பிச்சு எடுத்து கொடுக்கக்கூடிய பொருளா? இது என்ன பிச்சு பூவா இல்லை செம்பருத்தி பூவா? நினச்ச நேரம் பிச்சு கொடுக்கறதுக்கு? தேவ ஜனங்களே, இதை கொடுக்கணும்னு சொன்னால் இதை எடுத்து பிடுங்கி கொடுக்கறதுக்காக அவங்க கேட்கல, இதில் இடம் கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க.
அந்த இடம் கம்ப்ளீட்டாக ஆண்டவருக்கு கொடுக்க கேட்குறாங்க. உங்கள் பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, உங்கள் வீடு எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் பல ரூம்கள் இருக்குது. ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த கெஸ்ட் ரூமில் இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த வீட்டில் எந்த ரூம்லேயும் இருப்பான். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கெஸ்ட்டாக இருக்கிறாரா, இல்லை ஆண்டவர் உங்கள் வீட்டினுடைய உடமஸ்தகராக சொந்தக்காரராக இருக்கிறாரா, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்காரங்களாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் கெஸ்ட்டாக இருக்கிறாங்களா? இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுங்கிறேன். ஆண்டவரை நிறைய பேர் விருந்தாளிகளுடைய அறையில் வைத்திருப்பார்கள். ஆண்டவர் வீட்டினுடைய உடமஸ்தகனாக மாற வேண்டும். இன்றைக்கி நம்ம உடமஸ்தகனாக இருக்கும் பொழுது நம்ம பெட்ரூம் போவோம், கிச்சன் போவோம், ஸ்டோர் ரூம் போவோம், மாடிக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டுக்குள்ளாடி உங்கள் பெட்ரூம்குள்ளே வந்தால், இவன் ஏன் இங்கே வந்தான், இவனுக்கு லிமிட் அங்கே இருக்க வேண்டியதானே, இவன் விருந்தாளி ரூம்லேயே இருக்க வேண்டியதானே, இவன் பால்கனியில் உட்கார வேண்டியதானே, இவன் எதுக்கு கிச்சன் வரைக்கும் வந்தான், இவன் எதுக்கு வீட்டினுடைய அத்தத்தில் உள்ள பாத்ரூமுக்கு வந்தான், இவன் ஏன் அங்கே உள்ள வரைக்கும் வந்தான், இவன் ஏன் பீரோவை திறந்தான்? அப்போ பீரோவை திறக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஒருவேளை பணக்கட்டுகளோ தங்கங்களோ இருந்தால் அதை எண்ணக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்குது? உடமஸ்தகனுக்கு இருக்கிறது, அந்த வீட்டை உடையவனுக்கு இருக்கிறது, விருந்தாளிக்கு கிடையாது. விருந்தாளி வீட்டுக்குள்ளே விருந்தாளி ரூமில் தான் இருப்பாங்க. இந்த உலகம் சொல்லும் விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அப்போ விருந்தாளிக்கு 3 நாள் தான் அவகாசம், அதுவும் விருந்தறையில் முடிந்துவிடும். தட் எவ்ரிதிங் வில் பி ஃபினிஷ்ட் இன் த கெஸ்ட் ரூம். ஒரு விருந்தாளி ஒரு கெஸ்ட்டுக்கு விருந்து ரூம்லேயே முடிஞ்சிடும் எல்லாமே. கெஸ்ட் ரூம்னு இருக்கும். ஒழுங்காக வீடு அழகாக கட்டி இருக்கிறவங்களுக்கு விருந்தாளிகளுக்குன்னு ஒரு ரூமை கட்டி வைப்பாங்க. விருந்தாளிகள் அந்த ரூமுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவர்கள் அதை தாண்டி வந்தாங்கன்னா அந்த விருந்தாளிக்கும் நல்லது கிடையாது, அந்த உடமஸ்தகன் அந்த வீட்டை உடையவனுக்கும் அது நல்லது கிடையாது. ஏன்னா அந்த வீட்டை உடையவனுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உடைகள் மாற்றி கொண்டு இருக்கலாம், இல்லை மனைவிகள் உடைகள் மாற்றி கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் வந்திருக்கிற விருந்தாளி அந்த கணவருடைய நண்பர்கள் யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் அது நல்லா இருக்காது. அதனால் அந்த வீட்டை உடையவர்கள் அதை நீட்டாக வைத்திருப்பார்கள். விருந்தாளிகளோட அறையில் இருப்பாங்க, அதில் அட்டாச் பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் நான் உள்ளே வரட்டுமான்னு கேட்பாங்க. தேவ ஜனங்களே, வெளிப்படுத்தல் 3:20 வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். அவர் விருந்தாளியே கிடையாது, அவர் தான் உடமஸ்தகர். அவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? இருதயத்துக்கு உள்ளே இல்லை, இருதயத்துக்கு வெளியே இருந்து கதவை தட்டுகிறார். அவர் நினைத்தார்னா அந்த கதவை உடைச்சிட்டு வர முடியும். அவர் நினைத்தார்னா தான் படைத்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள அவர் பிடிவாதமாக வர முடியும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அவர் நம்மளை மதித்து நமக்கு ஒரு பெர்சனாலிட்டி கொடுத்து நம்மளுடைய அன்பை எதிர்பார்த்து அன்பா வான்னு சொன்னால் மட்டும் உள்ள வருகிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாருடைய இருதயத்துக்குள்ளாடி வரணும்னு விரும்புகிறார். ஏன்னா இந்த இருதயம் அவருக்காகவே படைக்கப்பட்டது. இது அவர் தங்கும் உள்ளம். தேவஜனங்களே, இருதயம் சரியாகிவிட்டால் எல்லா இடமும் சரியாகிவிடும். சில நேரம் உங்கள் ஃபேனில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காத்தாடின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபேனுக்குள்ளே இருந்து சவுண்டு வரும், மின் விசிறி. இதில் இருந்து டகன்னு இறைச்சல் சவுண்டு வரும். உடனே நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த ஃபேன் ரிப்பேர் ஆகிட்டுன்னு இன்னொரு ஃபேன் வாங்குவாங்க. ஆனால் சொல்லப்போனால் ஃபேனுக்குள்ளே இருந்து வந்த சவுண்டு அந்த ஃபேனு கெட்டு போனதுனால இல்லை, அந்த ஃபேனுக்குள்ளே இருக்கிற கண்டென்சரோ இல்லை காயிலோ ஏதோ பிரச்சனையானதுனால வந்த சவுண்டாக இருக்கும். அப்போ அந்த கண்டென்சரையோ அந்த காயிலையோ மாற்றிட்டா அந்த சவுண்டு நின்றுவிடும். அதனால் அந்த ஃபேனை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் கோவக்காரன், அவன் எரிச்சல்காரன், அவன் கொலைகாரன், அவன் பாவி, அவன் குடிகாரன். தேவ ஜனங்களே, அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கொன்னதுனால அந்த பாவம் நின்றுமான்னு கேட்டால் அந்த பாவம் நிற்காது. அந்த ஆளை கட்டி போடுறதுனால அவன் சுபாவம் மாறுமான்னு கேட்டால் மாறாது. அவனை 100 அடி அடித்தால் அவன் இன்னும் கோவப்படுவான். அப்போ அவனை மாற வைக்கணும்னா அவன் சரீரத்தை உபத்திரவப்படுத்துறதுனால மாறாது, அவன் மனதை மாற்ற வேண்டும். அவன் மனதை மாற்றினால் அவன் குடியிலிருந்து விடுதலையாவான், அவன் கொலையிலிருந்து விடுதலையாவான், அவன் விபச்சாரத்திலிருந்து விடுதலையாவான். அப்போது ஒரு ஃபேனுக்கு பிரச்சனை கண்டென்சரில் இருக்குது, உள்ளே இருக்குது, காயிலில் இருக்குது. அப்போ உள்ளதை மாற்றிட்டோன்னா வெளியே சரியாகிவிடும். இதே போல தான் ஒரு மனுஷனுடைய பிரச்சனை அவன் கையில் இல்லை. ஒரு மனுஷன் நல்லா அடிக்கிறான், சண்டை போடுறான் அப்படின்னா அவன் கையில் பிரச்சனை இல்லை, அவன் மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த மனசை மாற்றணும். அப்போ இந்த மனசு தான் இன்றைக்கி விஷயமாக இருக்கிறது. நம்ம வேகமாக அந்த மனசு என்னெல்லாம் செய்து நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து ஆண்டவர் நீதிமொழிகளில் இன்னும் அருமையாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4வது வசனத்தில் 23 சொல்லப்படுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், நல்லது செய்யணும் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்கள் இருதயத்திலிருந்து தான் வருகிறது. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது தான் தீட்டுப்படுத்துதுன்னு ஆண்டவராகிய இயேசு சொன்னார். வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
இன்றைக்கி நிறைய பேர் இந்த பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப உஷாராக இருப்பாங்க. உடனே யோசிக்கலாம், நீங்கள் சாப்பிடுவீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டது கிடையாது, நான் சாப்பிடவும் போகிறது கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வேதத்தில் அது எழுதியிருக்குது சாப்பிட வேண்டான்னு. உடனே புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்குதான்னு கேட்பீங்க. புதிய ஏற்பாட்டில் எழுதலை தான், பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு எழுதலை. ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எழுதக்கூடாதுன்னு அவருடைய மன விருப்பம் தெரிஞ்ச பிறகு எனக்கு அதை சாப்பிடணும்னு விருப்பம் இல்லை. இன்றைக்கி நேபாள் போன்ற ஊழியத்துலலாம் இருக்கிற நிறைய ஊழியர்கள் நாய்க்கறிகள் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு கிடைச்சதை சாப்பிட்றாங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை சோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டா எல்லாம் பரிசுத்தம் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பிட்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைக்கிறது அதுதான். உடனே நம்ம ஊரில் உள்ள தெருநாய், புண்ணு வந்த நாயெல்லாம் அவங்க அடித்து சாப்பிட்றாங்க நம்ம நினைக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம எப்படி ஆடு வளர்க்குறோமோ கோழி வளர்க்குறோமோ அதே போலவே நல்ல நல்ல நாய்களெல்லாம் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க நாட்டு கல்ச்சர். இதை விடுங்க, இனி சைனாலலாம் போயிட்டிங்கன்னா எலியை சாப்பிட்றாங்க, தேலை சாப்பிட்றாங்க, பூரானை சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் பாம்பை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, உலகம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் நம்ம ஏதாவது சாப்பிடுவோம், அது வேறு ஊரில் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இயற்கையாகவே தேவையில்லாததெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்ற மக்கள் இருக்கிறாங்க. வேதம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்குது. இன்றைக்கி நிறைய பண்ணி சாப்பிட்றவங்கள பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க, பண்ணி சாப்பிட்றத பற்றி பைபிளில் எங்கே தப்பு போட்டிருக்குதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்காதது இருக்கும். இப்போ சிலவங்க பண்ணியை சாப்பிட்ருவாங்க, ஆனால் பாம்பு சாப்பிட மாட்டாங்க, தேலை சாப்பிட மாட்டாங்க. ஒரு பயம், ஏன்னா அவங்க சாப்பிட்டதே கிடையாது. பண்ணி சில நேரம் தாத்தா சாப்பிட்ருப்பாங்க, மாமா சாப்பிட்ருப்பாங்க, உடலுக்கு நல்லது, குளிர்ச்சி, அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதே நபர்கிட்ட ஒரு பாம்பை சாப்பிட சொல்லுங்கள், சாப்பிட மாட்டாங்க. பெருசாலியை சாப்பிட சொல்லுங்கள், சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடணும், சாப்பிட்றவங்க எல்லாம் பாவி நம்ம அப்படின்னு சொல்ல வரல. வேதத்தில் சில விஷயம் வேண்டான்னு ஆண்டோடைய விருப்பம் தெரிஞ்சிட்டா அதை அப்படியே ஒதுக்கி வைக்கிறது நல்லது. நமக்கு என்ன ஆண்டு பஞ்சத்திலையாக போட்டிருக்காரு? நல்ல சாப்பாடு தருகிறாரு, பால் தருகிறாரு, மீன் தருகிறாரு, தேவையானதை தருகிறாரு, நல்லா விளைஞ்சி வருகிறது, நிறைய ஆகாரங்கள் விளைகிறது. அதெல்லாம் தராமல் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிட்றதுக்கு அது மட்டும் தான் இருக்குதுன்னா வேறு வழி இல்லை. வேதத்தில் பாருங்கள், பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, பசி. அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை இருக்குது. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை நம்ம குடித்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். வேதத்தில் சில விஷயங்கள் எழுதி இருக்கிறது, நம்ம அந்த விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, ஆண்டவராக இயேசு சொன்னார், வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது. ஒரு வேளை பண்ணியை சாப்பிட்டுட்டாங்க, அது அவங்கள தீட்டுப்படுத்துமான்னு கேட்டால் அது ஒரு உணவு தான். அது அவங்கள நரகத்துக்கு கொண்டு போகும்னு சொல்ல முடியாது. பண்ணி சாப்பிட்டு அவன் நரகத்துக்கு தான் போவோம், அப்படி கிடையாது. சிலவங்க பண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை நிறையா போடுவாங்க, அடுத்தவனை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டு சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போகிறது ஒன்றை தீட்டுப்படுத்தாது மகளே, இது வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது, ஆனால் வாயிலிருந்து வெளியே புறப்படுகிறதே அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து ஒன்று புறப்பட்டுச்சு பார்த்தீங்களா, ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு சாபம், அடுத்தவங்க பார்த்து எரிச்சல், அவங்கள குறை சொல்கிற வார்த்தை, சகோதரர்களுக்கு பிரிவினை உண்டாக்குகிற அந்த நாவு, ரெண்டகம் பேசுகிற நாவு, பிறருக்கு பின்னாடி குத்துக்கிற பேக் பைட்டிங், இந்த பின்னாடி இருந்து குத்துக்கிற சுபாவம், இந்த ஹிப்போக்ரைட்டிஸ், இந்த மாயமாக பேசுகிற அந்த மாயக்காரர் போல பேசுகிறது, இது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை. காரணம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இந்த மாயக்காரர்கள்னு சொல்லி வேதத்தில் இருக்கிறாங்க, ஹிப்போக்ரைட்ஸ். இவங்க எப்படி பேசுனாங்க? இவங்க இருதயத்தின் நிறைவினால் பேசினாங்க. அப்ப இருதயம் எதனால் நிறையப்பட்டிருந்தது? மாயக்காரர்களுக்கு மாயத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஒரு பொய்க்காரனுக்கு இருதயம் பொய்யினால் நிரப்பப்படுகிறது, ஒரு விபச்சாரக்காரனுக்கு விபச்சார சிந்தனையினால் நிரப்பப்படுகிறது. அப்ப இந்த உலகத்தில் நிறைய அசுத்தங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. காரணம், இருதயம் கேடுகட்டு இருக்கிறது. எப்படி கேடுகட்டது? ஆதாம் செய்த பாவத்தினால. நம்ம கற்பத்திலே, தாய் கர்ப்பவதியாக இருந்து நம்மளை பெக்கும் பொழுதே நம்ம கற்பத்திலே பாவத்தில் இருக்கணும் தாவீது ராஜா சொல்லுகிறார். இதுதான் ஜென்ம பாவம், தலைமுறையாக வந்த பாவம், ஆதாமினால் வந்த பாவம். இந்த உலகத்தில் ஜென்ம பாவம், கர்ம பாவம்னு சொல்லுவாங்க. ஜென்ம பாவம்னா தலைமுறையாக வருகிற பாவம். நீங்கள் செய்யாமலே நீங்கள் பாவி, நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒரு பாவி. ஏன்னா ஆதாம் செஞ்ச பாவம் உங்கள் ரத்தத்துக்குள்ளே இருக்குது. அப்பாவுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னா அது பிள்ளைக்கு வரலாம். அப்பாவுக்கு பல்லு சீக்கிரம் விழுதுன்னா இந்த பிள்ளைக்கும் சீக்கிரமாக பல்லு விழுகிறது. அப்பாவுக்கு சொட்டத்தலை இருக்குதுன்னா சீக்கிரமாக இந்த பிள்ளையும் சொட்டையாக மாறும். அப்பா கருப்பாக இருக்கிறாங்கன்னா மகனும் கருப்பாக இருக்கிறான். இப்படி சரீர ரீதியான ஜெனட்டிக் ஒரு அப்பாட்ட இருந்து மகனுக்கு வருது. சுகர் இருக்குதுன்னா சுகர் வருகிறது, ப்ரெஷர் இருக்குதுன்னா ப்ரெஷர் வருகிறது. இப்படி அப்பாவுடைய சுபாவம் கோபமாக இருக்குதுன்னா பிள்ளைக்கும் அந்த சுபாவம் வர வாய்ப்பு இருக்கிறது. இதே போல தான் அப்பா மூலமாக, ஆதாம் மூலமாக, ஆதி தகப்பனாகி ஆதாம்
மரணம் மூலமாக அந்த பாவம் மனுக்குலத்திற்கு வந்து கொண்டு இருக்கு. அந்த பாவம் இன்னைக்கு ஒவ்வொரு பேருக்குள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் பாவம் செய்யாவிட்டாலும் நீங்கள் பாவி என்று வேதம் சொல்லுகிறது. இதனால தான் நம்ம இருதயம் கெட்டதை பேசுகிறது. அப்போ இந்த கெட்ட இருதயத்தை மாற்றினாலே நமக்குள்ளே விடுதலை வந்துவிடும். இப்போ ஒரு கேள்வி வருது, ஐயோ நான் சபைக்கெலாம் போயிட்டுருக்கிறேனே, என் இருதயம் எவ்வளோ நல்ல இருதயம், அப்போ ஏன் நான் இன்னும் கெட்டவனாக இருக்கிறேன்? வாங்க நம்ம இன்னும் ரகசியத்தை பார்க்கலாம். வேகமாக நம்ம ஒவ்வொரு ரகசியத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்ததில் ஒரு பொய்காரனுக்கு இருதயம் ஃபஸ்ட்டு பொய்யினால் நிரப்பப்படும், அதனால தான் வாயினால் பேசப்படும். அனனியா சப்பீரால் பாருங்கள், பிசாசு இருதயத்தை பொய்யினால் நிரப்பினா அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவங்க வாயிலிருந்து பொய் வந்தது. பேதுருக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் செத்து விழுந்தாங்க. இதை நீங்கள் பைபிளில் பார்க்குறீங்க. அப்போ இருதயம் முதலாவது நிரப்பப்படும். அந்த இருதயம் நிரப்பப்படுறதுக்கு முதல் ரீசன் நம்ம பாவத்தில் பிறக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே பாவம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பிசாசு நம்ம கூடவே இருந்து நம்மளை பாவம் செய்ய வைப்பான். ஆதாமேவல் கூட எப்படி பிசாசு வெளியே இருந்து அவங்கள பாவம் செய்ய இச்சையினாலும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3ஐயும் கொடுத்து அவங்கள இச்சை செய்கிறதுக்கு முக்கியத்துவம் படுத்தினானோ, ஊக்கப்படுத்தினாலும், அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கிட்ட நம்ம இருதயத்துக்குள்ளே வரக்கூடிய கெட்ட சிந்தனையை ஊக்கப்படுத்துறதுக்கு வெளியே ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் அதை ஃபியூல் பண்ணிகிட்டு இருக்கான், பூஸ்ட் பண்ணிட்டுருக்கான். ஒரு கோவப்படட்டுமான்னு அப்படி மனசில் நினைக்கும் பொழுது வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்கு, படு நல்லா கோப்பிடு, நல்லா இச்சையாயிரு, நல்லா கெட்ட வார்த்தை போடு, இப்படி ஒருத்தன் உந்து விசை கொடுக்குறான். ஆனால் எப்போ உங்கள் இருதயம் மாறுகிறதோ, உங்கள் இருதயத்தில் உந்து விசை கொடுக்கறது பிசாசு கிடையாது. கர்த்தர் உங்கள் இருதயத்தை மாற்றிட்டார்னா அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உந்து விசை கொடுப்பாரு. மகனை நன்மை செய், மகனை செபி. ஏன்னா அப்படியே கிளைமேட் மாறிட்டு. அப்போது நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தினுடைய பேர் கல்லான இருதயம். அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்த பரிசுத்தவர்கள் வேதத்தை வாசித்து நல்ல இருதயத்தை பெற்றுக்கொண்டாலும் பரிபூர்ணமாக அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சதையான இருதயம் இயேசு கிறிஸ்துவால் தான் கொடுக்க முடியும், பரிசுத்த ஆவியினால் தான் கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அந்த அனுபவம் குறைவாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, சதையான இருதயத்தை தருவேன், மறுபடி பிறக்கிறது. இந்த அனுபவம் அவர்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே நீதிமொழிகள் 4 இந்த ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது 23வது வசனத்தில். அப்போ இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா? நீங்கள் பேசினா அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ இந்த ஜீவ ஊற்று புறப்படுற இடத்துல இருந்து இன்னைக்கு கெட்ட வார்த்தை புறப்படுகிறது, சண்டை புறப்படுகிறது, எரிச்சல் புறப்படுகிறது, மாம்ச எண்ணங்கள் புறப்படுகிறது, இச்சைகள் புறப்படுகிறது, விபச்சாரங்கள் புறப்படுகிறது, வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியங்கள், பகைகள், காம விகாரங்கள், மார்க்க பேதங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாம்சத்தின் கிரியைகள் இன்னைக்கு இருதயத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு காரணம் பிசாசானவன் அந்த இருதயத்தை கையில் வைத்திருக்கிறான். அதனால தான் இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு மட்டும்தான் மரித்திருக்கிறார், இயேசு மட்டும்தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தகுதி இயேசுட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுகிறது. நானும் வழியும் சத்தியம் ஜீவன் என்று வேதம் சொல்லவில்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்போ அவர் தான் சத்தியம், அவர் மட்டுமே சத்தியம். இந்த பூமியில் வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லையா, இயேசுவின் நாமம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். பண்ணிக்கு முன்னாடி மட்டும்தான் முத்த போடக்கூடாது தவிர மற்ற எல்லாருக்கும் நம்ம அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. யார் பண்ணினா திரும்ப 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 அசுத்தத்தில் போய் விழுறதான் தான் பண்ணி. அப்படின்னா ஒருக்கா சுவிசேஷத்தை கேட்டு திரும்பி அவனுக்கு அறிவித்து இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. புதிதாக கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க, புதிதாக முதல் முறையாக இயேசுவை கேட்குறவங்க இருப்பாங்க, இயேசு என்ற நாமம் என்று அறியாதவர்கள் இருக்கிறாங்க. வடநாட்டில் போயிட்டு இயேசு யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, இந்த ஊரில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு ஏதோ ஒரு நபருடைய பேர், அவர் இந்த தெருவில் இல்லை வேறு ஏதாவது தெருவில் கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு விசை கூட இயேசு என்ற நாமத்தை கேட்காத மக்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் செல்ல வேண்டும், இது நம்மேல் விழுந்த கடமை. அந்த சுவிசேஷம் தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிறது. இருதயத்துக்குள்ள இயேசு வருகிறார். இது இயேசுவை உள்ள கொண்டு வருகிற அனுபவம். ஒரு தேவ மனிதன் ரேனாடு பாங்கை சொன்னார், 5 முறை மறுபடி பிறந்த ஒரு மனிதனை சந்தித்தாராம். 5 முறை மறுபடி பிறந்தானா, 5 முறை பாவம் செய்தானான், 5 முறை அவன் தேவனுடைய மகிமை இழந்தானா, 5 முறை திரும்பி ரட்சிக்கப்பட்டானான். அவர் சொன்னார், அப்படி 5 முறை ரட்சிப்பே கிடையாது, ஒரே ஒரு முறை தான் ரட்சிப்பு, ஒரே ஒரு முறை தான் இயேசுவின் பிள்ளையாக மாறுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது பாவம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அது ஒரு மிஸ்டேக், அதை நீங்கள் திருத்தி கொள்ளலாம்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் ஒரு பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பாவிகள் கிடையாது, தேவ பிள்ளைகள் பாவம் செய்கிறீர்கள். ஆண்டவருக்கு அது வருத்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாவிகள் கிடையாது. ஏன்னா ஆதாமினால் வந்த பாவத்தை நீங்கள் இயேசு இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது அந்த பாவம் நிறுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிற பாவம் அது ஒரு தலைமுறை பாவம் கிடையாது. நீங்கள் செய்தது கர்ம பாவம். கர்ம பாவம் என்றால் நீங்கள் செய்ததனுடைய விளைவு. முதல்ல நீங்கள் 2 பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒன்று நீங்கள் செய்தது, ஒன்று நீங்கள் செய்யாதது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் செய்யாத பாவமாகிய தலைமுறை பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆதாம் செய்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படாது. அடுத்தது நீங்கள் செய்கிற பாவம் தான் இப்போ உங்களுக்கு விதியாக வினையாக மாறுகிறது. இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வேகமாக நம்ம நிறைய வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எசேக்கியேல் 36:26 ஒரு அருமையான வசனம் இருக்குது. அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. சதையான இருதயம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி, புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். அப்படின்னா மறுபடி பிறப்பு குறித்து அங்கே ஒரு ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது, மறைவான ஒரு ரகசியம். இது புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 2 மரித்து போன ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனங்களை குறித்து 1-2 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மளை இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுடைய காரியத்துக்கு வருவோம். ரட்சிக்கப்படாததுனால தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு பாவம் உங்களை சூழ்ந்து வந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாவங்கள் குறைய தொடங்கிறது. அது முற்றிலும் என்ன ஆகிறது, நம்மளை விட்டு போய் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து வருகிறதுனா அந்த இருதயத்தை நீங்கள் கவனமாக கையாளவில்லை. இவ்வளோ தான் விஷயம். நம்ம மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தான் இதை கேட்டுட்ருப்பீங்க. திரும்பியும் நீங்கள் பாவம் செய்கிறதுக்குள்ள பெரிய காரணமே கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளவில்லை. அவ்வளோதான் விஷயம். இந்த இருதயத்தை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஏன் இந்த இருதயத்தை குறித்து சொல்லுதுன்னு நம்ம 2வது பார்ப்போம். முதல்ல இந்த இருதயத்தை என்ன செய்யணும், இந்த இருதயம் நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்னு அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம அதை ஒரு அடையாளபூர்வமாக நம்ம ஆதியாமத்திலிருந்தே பார்க்கலாம். நம்ம இருதயம் ஒரு நல்ல நிலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலம் எப்படி இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த இருதயம் நல்ல நிலமாக இருக்கும். ஆண்டவர் இந்த பூமியை பார்த்து என்ன சொன்னார்னா, பூமியை ஒரு நிலம்னு சொன்னார். அந்த நிலத்துக்கு அவர் வச்ச பேர் வெட்டாந்தரைன்னு வைத்தார். அந்த வெட்டாந்தரையை அது இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன செய்கிறார் பாருங்கள், ஆதியாகமம் 1:10 வசனம் பாருங்கள். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று அப்படின்னு பேரிடுகிறார். சரியா, பூமின்னு பேரிடுகிறார். 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அப்பொழுது தேவன் பூமியானது என்ன செய்யணும்னு சொல்லுகிறார். ஒரு நிலம் என்ன செய்யணும் அப்படின்னு வேதத்தில் அழகாக போட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் நிலம்தான். ஏன் இந்த இருதயத்தை இப்படி செய்யணும்னு நம்ம 2வது பார்க்கலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம கடைசியாக பார்த்து நம்ம முடிச்சிடலாம். எதனால் நம்ம இருதயத்தை கவனிக்கணும்னு நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அதை தான் முதல்ல நீங்கள் பார்க்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய இருதயத்தில் உள்ள எண்ணம் என்ன, ஒரு நிலத்தை அவர் எப்படி வைக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு சொல்கிறாரு, புல்லும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும், அடுத்தது பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்படி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, ஒவ்வொரு செடியும், அதாவது இன்னும் புரிகிற மாதிரினா, பூமி வெட்டாந்தரையாக இருக்குது. வானத்தில் வெயில் அடித்தா பூமியில் பட்டு திரும்பி வானத்துக்கே போகுது. ஒரு கண்ணாடி பிளேட், அதாவது ஒரு சில்வர் பிளேட் எடுத்து சூரியனுக்கு முன்னாடி காமிச்சிங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் திரும்பி சூரியனுக்கே அடிக்கும். திரும்பி அடிக்கிறக்கூடிய ஒரு வெட்டாந்தரையாக இருந்துச்சு. வானம் பார்த்த பூமியாக இருந்துச்சு. பசுமை இல்லாமல் இருந்துச்சு. தண்ணி ஓடாமல் இருந்துச்சு. பூமி காஞ்சி போய் இருந்துச்சு. இந்த பூமியை ஏதேமா மாற்றினார். எப்படி மாற்றினார்? ஏதேனா மாற்றினார். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? வெட்டாந்தரையாக இருந்ததை பசுமையாக மாற்றினார், செழுமையாக மாற்றினார், கர்த்தருடைய தோட்டமாக மாற்றினார்.
இதை தான் ஆண்டவருடைய திட்டம். வெட்டாந்தரையை பசுமையாக மாற்றுகிறவர் நம்ம ஆண்டவர். உங்கள் இருதயம் பல ஆண்டுகளாக இயேசு அறியாத நாட்களில் வெட்டாந்தரையாக இருந்துச்சு. இப்போ இயேசு அறிந்த உடனே தேவனுடைய திட்டம் வெளிப்படும். இப்போ வெட்டாந்தரையாக கடந்த அந்த நிலம் தேவனுடைய கையில் வந்த உடனே இப்போ தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, அதில் புல், விதைகள், பூண்டுகள் இதெல்லாம் அதில் வளரணும்னு நினைக்கிறார். அதோடு அவர் விடாமல் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கனியையும் ஜாதி ஜாதியான மரங்களையும் கனி விருட்சங்களையும் அது முளைப்பிக்க பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, திராட்சை செடி வளரும்னு நினைக்கிறார். திராட்சை செடியில் தர்பூசணி அசிங்கமாக இருக்கும். அப்போ திராட்சை செடி திராட்சை பழத்தை கொடுக்கணும், தர்பூசணியை கொடுக்கணும், தென்னை மரம் தேங்காவை கொடுக்கணும். இப்படி ஜாதி ஜாதியாக வைக்கிறாரு. இப்போ தென்னை மர தோட்டத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா தென்னை மரமாக இருக்கும் இல்லையா? அதுதான் அதனுடைய அழகு. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். திராட்சை பழம் தோட்டம் போனீங்கன்னா திராட்சை பழமாக இருக்கும். பைனாப்பிள் தோட்டத்துக்கு போனீங்கன்னா பைனாப்பிளாக இருக்கும். டீ எஸ்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா டீ மரங்களாக இருக்கும், தேயிலை மரங்களாக இருக்கும், அந்த செடிகளாக இருக்கும். மர்ச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்குக்கு பல பெயர்கள் இருக்குது. ஏளன கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஏழைகளின் கிழங்குன்னு சொல்லுவாங்க, டாப்பியோக்கான்னு சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்கள் அதுக்கு இருக்குது. இப்படி அந்த தோட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கிழங்காக இருக்கும். அப்போது இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு மத்தியில் ஒரு தென்னை மரம் தான் அது அசிங்கமாக இருக்கும். அப்போது ஒரு திராட்சை செடியின் மத்தியில் 4 தென்னை மரம் தான் அது ஒரு அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு ஜாதியாக அது வளரணும் அப்படின்னு சொல்லுகிறாரு. இதே போல் தேவ ஜனங்களே, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாடியும் அன்பு இருக்கிற இடத்துல கோபம் இருந்துச்சுன்னா அது அசிங்கமாக இருக்காது, அசிங்கமாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அன்பாக இருக்க வேண்டிய, அன்பின் மரங்கள் இருக்க வேண்டிய உங்கள் இருதயத்தில் சினம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஒரு நல்ல நிலமாக அவர் பார்க்குறாரு. அந்த நிலம் என்ன செய்யும் நீங்கள் பாருங்கள். 29வது வசனம், ஆதியாகமம் 1:29 வேதம் சொல்லுகிறது, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. ஆகாரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு நிலத்தில் சிலதை வளரும்னு நினைக்கிறாரு, வளர்ந்தது ஆகாரமாக மாறும். நீங்கள் இன்றைக்கி அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னா இந்த இருதயமாகிய நிலத்தில் வேத வசனத்தை விதைக்க வேண்டும். எவ்வளோ தூரம் வேத வசனத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ, நல்ல நிலம், நல்ல மரம், நல்ல விதை, நல்ல மரம், நல்ல கனிகள். ஆனால் வேத வசனத்தை விதைக்காமல் மக்கள் சொல்லுகிறது, நண்பர்கள் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கிறீங்க இல்லை ஒரு ஊழியராக இருக்கிறீங்கன்னா மக்கள் 1000 திட்டங்களை சொல்லுவாங்க. அது எல்லாம் எடுத்து உங்கள் இருதயத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் மக்கள் சொல்கிறதுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். பவுல் சொல்லுகிறார், நான் மக்களை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறேனா தேவனை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறேனா அப்படின்னு அழகாக கேட்குறாரு. அதனால் நம்ம மக்கள் சொல்கிறத கேட்டு அந்த வார்த்தையை இருதயத்தில் விதைச்சா அந்த மரம் வளரும். ஒருத்தன் கெட்ட வார்த்தை போடுறான்னா அந்த கெட்ட வார்த்தையை இருதயத்தில் விதைச்சிங்கன்னா அந்த ஒரு கெட்ட வார்த்தை 100 பழங்களை கொண்டு வந்து தரும். அது மரணத்துக்கு ஏதுவான மாம்சக்கனிகள், மாம்சத்தின் முள்ளுகள். அதனால் ஒரு ஆள் உங்களை குறை சொல்கிறான், கெட்ட வார்த்தை போடுறான், ஏசுகிறான், கசப்பாக பேசுகிறான், இதை இருதயத்தில் விதைக்க 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 உங்கள் இருதயம் கெட்டு போகும். அதனால தான் உங்கள் இருதயம் ஒரு நல்ல நிலம். இதில் இருந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இதிலிருந்து நல்ல மரங்கள் புறப்படும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அதில் இருந்து நல்ல கனிகள் புறப்படும், நல்ல ஊற்று புறப்படும். அப்போ இந்த இருதயத்தை நீ காத்துக்கொள்ளாமல் போகிறதுனால தான் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. உற்றார் சொல்கிறத கேட்காங்க, உறவினர்கள் சொல்கிறவங்க கேட்குறாங்க, தூற்றுகிறவர்கள் பேசுகிறத கேட்குறாங்க, அதையே தியானித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, தியானம் என்பது ஆபத்தானது. நீங்கள் எதை தியானிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். கோபத்தை தியானித்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு கோபக்காரனாக மாறுவீர்கள். இச்சையை தியானித்து கொண்டிருந்தால் இச்சையாக மாறுவீர்கள், இச்சைக்காரனாக மாறுவீர்கள். திருட்டுத்தனத்தை தியானித்து கொண்டிருந்தால் திருடனாக மாறுவீர்கள். கொலை காரியங்களை தியானித்து கொண்டிருந்தால் கொலைகாரனாக மாறுவீர்கள். உங்கள் சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்கள் சிந்தனையை நல்லா வைத்துக்கொள்ள உங்கள் இருதயம் நல்லா இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இருதயத்தை கவனிக்க வேண்டும். இருதயம் தானாக கனி கொடுக்காது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து இருதயத்தை நல்வழியில் நடத்தும் வேதம் சொல்லுகிறது. உன் இருதயத்தை எனக்கு தா என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்.
நீங்கள் அதுக்கு உதவி செய்யணும். அப்போ அந்த இருதயம் சதையான இருதயமாக மாறும். இயேசுவின் வார்த்தையை கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் நட்டி வைக்க வேண்டும். 1000 பேர் என்ன சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. 1000 பேர் சொல்லுவான், பாதி பேர் சொல்லுவான், அக்கா நீங்கள் நல்லா செஞ்சீங்க. ஒரு சமையல் தான் சரிங்கன்னு வைங்களேன், அக்கா நீங்கள் நல்லா செய்தீங்க. இன்னொருத்தன் சொல்லுவான், நல்லாவே இல்லை, எங்கள் அம்மாவை காட்டிலும் நல்லா இல்லை. இதை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அப்படியே வலிக்கும். அது ஒரு சமையலுக்கு கூட விடுங்க, வாழ்க்கையே இன்றைக்கி நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. அந்த அக்கா நல்லவங்க கிடையாது, இந்த அண்ணன் நல்லவங்க கிடையாது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் மக்கள் சொல்கிறத கேட்குறீங்களே தவிர கர்த்தர் உங்களை என்ன சொன்னார்னு கேட்கல. நாளைக்கு பரலோகம் போகும்பொழுது இந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்களோ அது எதுவுமே உண்மை கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. அதனால தான் இந்த பூமியில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதை நம்ம இருதயத்தில் விதைத்து வைக்கணும். அதை விதைத்து வைத்தீங்கன்னா அதனுடைய கனியை புசிப்பீங்க. எப்படி பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகமத்தில், நிலத்தில் விதைங்க, அதனுடைய கனி உங்களுக்கு ஆகாரமாக இருக்கட்டும்னு வேத வசனத்தில் ஆதியாகமம் 1:29 போட்டிருக்கிறது. அதே ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, அந்த பூமி என்ற நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த பிளான்ட் அழிந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதல்ல பூமி எப்படி இருந்துச்சு? வெட்டாந்தரையாக இருந்துச்சு. வெட்டாந்தரைனா ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கை. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு வெட்டாந்தரை அல்ல, அது ஏதேன். அப்போ இப்போ ஏதேமை என்ன செய்யணும்? இந்த ஏதேன் தோட்டத்தில் இப்போ அதை கவனிக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். தேவஜனங்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் இருதயம் ஒரு பசுமையான ஏதேன் போல இருக்கும். அப்போ இந்த ஏதேன் தோட்டத்தை, இந்த நல்ல இருதயத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது காடு பிடிக்கும். மனிதர்கள் சொல்லுகிற வித்துகள் விழும். ஒரு நிலம் சொல்லுகிறது, ஒரு காக்கா பறந்து போகும் பொழுது ஏதாவது பழம் சாப்பிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு குருவி ஏதாவது பழத்தை சாப்பிட்டு இருந்துச்சுன்னா, அது எச்சம் போடும் பொழுது அந்த எச்சம் அந்த பூமியில் விழுந்தால் மரம் வளரும். இதே போல தேவஜனமே, நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான். அதற்குன்னு சொல்லிட்டு எந்த மனுஷனையும் நீங்கள் பார்க்காதவர்கள் கிடையாது. நீங்கள் பரலோகத்தில் ஒன்றும் வாழலை, இந்த பாவமான பூமியில் வாழ்கிறீங்க. இந்த பறவைகளை போல சிலர் உங்கள் இருதயத்தில் எச்சம் போட்டு போயிடுவாங்க. பறவைகளை விடுங்க, காற்றுல பறந்து வருகிற செடிகள் உண்டு. இந்த பஞ்சு, இந்த பருத்தி பஞ்சு சொல்லுவாங்க, அது ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு விற்று பறந்து விழுந்து வளரும். சில நேரம் யாரோ சாப்பிட்டுட்டு ஒரு கொட்டையை எடுத்து நம்ம பூமியில் போடுவாங்க, நம்ம நிலத்தில் போடுவாங்க. அது ஒரு மாங்கொட்டையாக இருக்கலாம், இல்லை ஒரு சக்க மரத்தினுடைய பலா மரத்தின் கொட்டையாக இருக்கலாம். அது உங்கள் பூமியில் விழுந்தோன்னு வளரும். இதே போல் 4 பேர் உங்கள் மேலே எரிச்சலில் கசப்பில் சொல்லக்கூடிய எல்லாமே உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் இருதயமாகிய அந்த அருமையான நிலத்தை சுற்றிலும் நீங்கள் வேலி அடைக்கணும். அதுதான் சிந்தனை என்ற வேலி. இந்த சிந்தனை என்ற வேலியை கரெக்டாக அடைத்து, வேத வசனம் என்ற வேலியை அதை சுற்றிலும் அடைத்திருந்தா, உங்கள் நிலத்துக்குள்ளே தவறானது விழுந்தா அதை கவனமாக கவனித்தீங்கன்னா, அதை பண்படுத்தினீங்கன்னா உங்கள் இருதயம் நல்லா இருக்கும். அதான் ஆண்டு சொல்கிறாரு, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதை ஆதாம் ஏவாள் மனிதர்கள் அதை பண்படுத்த ஆண்டவர் அங்கே தூக்கி விட்டார். அது வெட்டாந்தரையாக இருக்கும் பொழுது அதை பண்படுத்த ஆள் இல்லை, ஆளே தேவையில்லை. ஏன்னா அது வெட்டாந்தரை. ஆனால் ஆண்டவர் அதை அழகாக செடிகளெல்லாம் படைச்சிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இதை பண்படுத்து. இதே போல் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றிட்டு, இயேசுவின் இருதயமாக மாற்றிட்டு, இதை இன்னும் பண்படுத்து. ஏன் பண்படுத்த சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் வாழ்கிற நீ பரலோகத்தில் வாழல மகனே, நீ பரலோகத்தில் வாழல மகளே, நீ இப்போ மோசமான பூமியில் இருக்கிற. திருடர்கள், கெட்டவர்கள், துன்மார்கள் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறதுனால உன் இருதயத்தை கவனமாக வச்சுக்க. ஏன்னா அதுக்குள்ளே என்ன வரும்? நிறைய போராட்டம் வரும். அதில் கெட்ட விதைகள் விழும், பண ஆசை விழும், உலக இச்சைகள் விழும். அது நிலத்தில் விழுது. அது தண்ணியில் விழுந்தால் கூட பிரோஜனம் இல்லாமல் போயிரும்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள் வீட்டில் உள்ள தரையில் விழுந்தால் கூட, காங்கிரீட்டில் விழுந்தால் கூட வித்து வளராது. ஆனால் மண்ணில் விழுந்தால் வித்து வளர்ந்துடும். தெய்வ ஜனங்களே, கிட்ட இருக்கிற நண்பர்கள் கஞ்ச பிசினாரியாக இருந்தால் நீங்களும் கஞ்ச பிசினாரியாக மாறிடுவீங்க. கிட்டத்தில் இருக்கிற நண்பன் கெட்ட வார்த்தை போட்டால் நீங்களும் மாறுவீங்க. பண ஆசை உள்ளவங்க கூட இருந்தால் பண ஆசை வரும். அதனால தான் நல்ல திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணணும். கெட்டவங்களை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் நல்ல தேவ பிள்ளையாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் கெட்டப்பட்டு போன இடத்துல கெட்டவங்களாக மாறுவீங்க. அப்போ இதில் இருந்து தப்பித்துக்கொள்ள ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த சொன்ன ஆண்டவர் உங்கள் இருதயமாகிய இயேசு கிறிஸ்து தங்கக்கூடிய இந்த நல்ல இருதயத்தை பண்படுத்த சொல்லுகிறார். கெட்டதை எடுத்து வெளியே போடுங்க, நல்லதை விதைங்க. எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுக்க போகிறீங்க. அப்போ உங்கள் இருதயமாகிய விதத்தில் நிலத்தில் நல்ல வசனத்தை விதைங்க.
நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம். இந்த இருதயமாகிய நிலத்தில் கன்ஃபஸ் பண்ணுகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் நான் சுகமாக இருப்பேன், கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், இப்படி சொல்ல சொல்ல ஒவ்வொரு வித்தாக விதைக்கிறீங்க. இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நான் கேட்க மாட்டேன். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்ல சொல்ல இருதயத்தில் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இருதயத்தில் விதைக்கப்பட்டதெல்லாம் மரமாக வளர்ந்து அது கனிகளை தரும் தேவஜனமே. அதனால தான் உங்கள் இருதயத்தை வெறுமையாக வைக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வெறுமையான இதயத்தில் நம்மளை விட்டு போன பிசாசு திரும்பி வந்து உட்காந்துக்கிடும், 7 மடங்காக உட்காந்துக்கிடும். சரி, நான் கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நான் சொன்னேன் அல்லவா, வேதத்தில் மத்தேயு 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வித்து வந்து வழி அருகே விதைக்கப்பட்டுச்சு. இந்த வித்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டுச்சு. இந்த வித்து கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டுச்சு. இந்த 3 இடங்கள்லையும் விழுந்தது, விதையை வளரவே இல்லை. அந்த விதை அழிந்து போனது. தேவஜனங்களே, நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடி பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் உதவியை நாட வேண்டும். நம்ம இருதயம் சதையாக இருக்க வேண்டும். நமக்குள்ள உலக இச்சை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிடுங்கி வெளியே எரியணும். கற்பாறைன்னு சொன்னால் கடின இருதயம். ரட்சிக்கப்பட்ட பிறகு சதையான இருதயம் இருக்கும். ஒருவேளை பாவம் செய்து கடினமாயிட்டுனா அதை உடைக்கணும். நம்ம பாடுகளில் போவோம். கர்த்தர் நம்ம உடைக்கிறதுக்காக பாடுகளில் அனுப்புவார். ஏன்னா நம்ம இருதயம் கல்லாயிட்டு. நீங்களே பாருங்கள், நல்ல நிலம் கொஞ்ச நாள் வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா அந்த இடம் பாலைவனமாக ஆயிரும். மறுபடியும் அது வெட்டாந்தரை ஆயிரும். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி என்ற நீரோட்டம் இல்லாததுனால, வேதம் என்ற பரிசுத்த வசனங்கள் இல்லாததுனால, அந்த நீரோடை கிட்ட அவங்க இல்லாததுனால மனிதனுடைய வார்த்தையை கேட்டு 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 வறண்டு போயிட்டாங்க. இப்போ கற்பாறை போல இருக்கிறாங்க. அதனால் வசனம் விழுந்தா நிலத்தில் போகாமல் அது வழி அருக கிடக்குது. தேவ ஜனங்களே, உங்கள் கையில் வேதம் இருந்தும் பைபிள் இருந்தும் வசனங்கள் கேட்டும் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் இருதயம் கல்லாக இருக்கிறது. அதை இன்னைக்கு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சில பாடுகளை அனுமதிப்பார், சில போராட்டங்களை அனுமதிப்பார். அது உங்களை உடைக்கிறது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்புங்க. வசனங்களை கேளுங்க, உபதேசங்களை கேளுங்க. பரிசுத்த ஆவியின் நதியை உங்கள் மேலே பாய விடுங்க. அது உங்கள் நிலத்தை குளிர வைக்கும். அதற்கு பிறகு இந்த நல்ல வித்துகளை விதைங்க. வேதம் சொல்லுகிறது, முள்ளுள்ள இடம் சொல்லுகிறது. பண ஆசை, உலக இச்சைகள் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குன்னா அது வசனத்தை வளர விடாது. என்னத்தை தான் வசனம் கேட்டாலும் கடைசியில் செய்தி முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு வேலை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த திரும்பியும் அந்த உலகம் சொல்லும் தெரியுமா, பழைய கிழவி கதவு திரடி, அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை. என்னதான் ஆனாலும் திரும்பியும் பழைய இடத்துக்கு வந்து நிற்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். எனக்கு இல்லை தான் கர்த்தர் தருவார், எனக்கு இன்னும் நடக்கலை தான் என்னை அற்புதமாக தருவார். எனக்கு எல்லாரை போல நடந்திருந்துன்னா அது அற்புதம். ஆனால் எனக்கு வந்து எல்லாரை போல நடக்காததுனால அது மகா பெரிய அற்புதம். சும்மா நடந்துச்சுன்னா அது பேர் செயல். இப்போ கஷ்டத்தை தாண்டி செய்கிறதுனால அது மகா பெரிய செயல். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய செயலை செய்வார். அதனால் எனக்கு நடக்கலையே, எனக்கு ஒன்றும் மாறலே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இருதயத்தை பண்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 13 இன்னொரு நிலத்தை சொல்லுகிறது, நல்ல நிலம். அப்போ நீங்கள் வழி அருகே உள்ள நிலமாக உங்கள் இருதயத்தை வைக்கக்கூடாது. கற்பாறையான நிலமாக நீங்கள் வைக்கக்கூடாது. முள்ளுள்ள நிலம், அதை பற்றி இந்த மத்தேயு 13 எடுத்து வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பண ஆசை இருக்குதா, உலக ஆசை இருக்குதா, இச்சைகள் உங்களை கொள்ளுதா, இல்லை மனிதர்கள் சொல்கிறதுனால நீங்கள் இறுகி போய் இருக்கிறீங்களா, கற்பாறையாக மாறி இருக்கிறீங்களா, இல்லை வசனத்தை கேட்டுட்டு கேளாதது போல் போகிறீங்களா? சரி, எல்லா வசனம் இப்படி தான் சொல்லும், நம்ம இதெல்லாம் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வழி அருகே கிடக்கக்கூடிய ஒரு நிலம் போல் இருக்கிறீங்களா? நீங்கள் கவனித்து பாருங்கள். பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போராது. இந்த பரிசுத்தத்தை தடுக்கிற விஷயங்கள் என்ன என்று நம்ம கண்டுபிடித்து அதில் இருந்து விடுதலையாக கர்த்தர் அழைக்கிறார். அப்போ நான் 2 விஷயம் சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து. வெட்டாந்தரன் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாத அனுபவம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதேன், அந்த ஏதேமையும் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து பராமரிக்கிறதுக்காக ஆதாமேவால் ஆண்டு வச்சார். இன்னைக்கு அதை பராமரிக்க ஆதாமேவால் கிடையாது, நீங்கள் தான் அதை பராமரிக்கணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்வீங்கன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
நடத்தப்படும். அப்போ பவுல் சொன்னார் பார்த்தீங்களா, நிர்பந்தமான மனிதன். நீங்கள் ரோமர் 8 பார்த்தீங்கன்னா ஆவியின் பிரமாணம் பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஆவியின் பிரமாணம்னா மறுபடி பிறக்கப்பட்ட இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள வசனத்தினால் நிறைத்து உங்கள் சிந்தனை சொல்கிறபடி நீங்கள் வாழாமல் வசனம் சொல்கிறபடி நீங்கள் ஜெபித்து வாழ்கிறது தான் ஆவியின் வாழ்க்கை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இவ்வளோ தான். இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆவியினால் நடத்தப்பட்டு வேத வசனங்களை வாசித்து உங்கள் மூளை சொல்கிறபடி நடக்காமல், மனுஷனுக்கு செம்மையாக தோன்றபடி நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்தீங்கன்னா அது ஆசீர்வாதம். நம்ம மூளையில் 1000 பிஸ்னஸ் தொடங்க சொல்லும். ஒரு ஹோட்டலில் தொடங்கிடுவோம், ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஹோட்டலை செஞ்சுருவோம், ஒரு பிஸ்னஸை தொடங்குவோம், ஒரு கைத்தொழில் தொடங்குவோம். இப்படி 1000 ஆலோசனை சொல்லும். மனுஷனுக்கு மண்டையில் தான் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு இந்த படிப்பை படிக்கணும், அதை செய்யணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர்கிட்ட வந்து ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் சொல்வார், இதை படின்னு சொல்லுவார். அவர் நம்ம ஃப்யூச்சருக்கு ஏற்றதை தருவார். ஒருவேளை அது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நம்ம லைஃப் பார்ட்னர் அந்த துறையில் தான் இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த லைனில் நடத்தியிருப்பார். அதனால தான் தேவஜனங்களே, நம்ம சிந்தனையில் வர எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் இது சித்தமானு கேட்டு ஜெபித்து நம்ம ஆவியில் வரக்கூடிய சமாதானத்தை கண்டுபிடித்து, தரிசனங்களை கண்டுபிடித்து, சொப்பனங்களை வைத்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். முதல்ல உங்களுடைய ஃபவுண்டேஷனை சரியாக்கணும். அப்போதான் பில்டிங் கரெக்டாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய அஸ்திபாரம் சரியாக இருந்தால் தான் அவனுடைய கட்டடம் நல்லா இருக்கும். அப்போ அஸ்திபாரம் ஆவிக்குரிய அஸ்திபாரம் மாறணும், பரிசுத்த ஆவின் ஆலோசனையாக மாறணும், வேத வசனங்கள் உங்கள் மூளையாக மாறணும். உங்கள் மூளை இயற்கையாக கர்த்தர் கொடுத்த மூளையில் வேத வசனம் என்ற ரீசார்ஜ், வேத வசனம் உங்களுக்கு மூளையாக மாறணும். அப்போ தான் நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தை செய்ய முடியுமே தவிர, அப்போ தான் பரிசுத்தமாக வாழ முடியுமே தவிர, சொந்தமாக நடந்தால் அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் என்றால் நிம்மதியாக இருக்காது. செய்கிறது ஏதோ சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் முடிவு கசக்கும். ஆரம்பத்தில் இனிப்பாக இருக்கும், முடிவில் எட்டிய போல கசக்கும். அதனால் தேவஜனங்களே, தேவ திட்டம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கசத்தது போல இருக்கலாம், ஆனால் முடிவில் இன்பமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறதுல, இடுக்கமான வாசலில் நுழைகிறவர்கள் சிலர். இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் தான் இதில் நுழைவாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த வீடியோவை பார்க்குறது சிலர் தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, திறந்த வாசலில், விரிவான வாசலில் நிறைய பேர் போவாங்க, அது நரகத்துக்கு போகிற வாசல். ஆனால் குறுகமான நேரோ கேட், அந்த சின்ன வழியில் போகிறவங்க சிலர் தான். ஆனால் சின்ன கேட்டில் தான் நுழைவாங்க, பெரிய கேட்டாகிய பரலோகத்தில் போய் சேருவாங்க. ஆனால் அந்த பெரிய வாசலில் நுழைஞ்சவங்க சின்ன ஒரு நுழைவாயிலாகிய நரகத்தில் போய் விழுவாங்க. அதனால் யாருடைய ஆரம்பத்தை பார்த்தியும் நீங்கள் அசந்து போகக்கூடாது. சிலருடைய ஆரம்பம் பயங்கரமாக இருக்கும், அசந்து போயிடாதீங்க. உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சிலருக்கு ஆரம்பம் பயங்கரமாக இருக்கும், முடிவு அற்பமாக இருக்கும். இது ரெண்டில் எது வேணும்னு நீங்கள் உங்கள் இருதயத்தில் சூஸ் பண்ணி ஆசீர்வாதமாக வாழுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் WF மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கார் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். எல்லா செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை இரவு 9 மணி அளவில் ஆண்டோடைய வார்த்தைகள் வருகிறது. நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனலை இணைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் கொடுத்த சில பாடல்களை உங்களுக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். பின்னாடி இருக்கிற லிங்க்லேயோ இல்லை கீழே இருக்கிற கமெண்ட்லேயோ பின் பண்ணியிருப்போம். அதில் இணைந்து அந்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அந்த புதிய சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.